வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பில் பொருள் நம்ம எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம், எப்படி ஆன்லைனில் நம்ம பொருள் வாங்கிறதுக்கான ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுலேருந்து பொருளில் டெலிவரி வாங்குறதுலேருந்து அதுக்குள்ளே பேக்கிங் எப்படி இருக்குது, அதுக்குள்ளே ப்ராடக்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, A to Z நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இது SBI மெம்பருக்கு பார்த்திங்கன்னா டாஸ்க் பேஜ்லேயே இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. மற்ற ஆட்கள் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பைமோட் இ ஷாப்பிங் போட்டாவே நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் லாகின் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னோடய நேமோடு நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால கிட்டு எல்லாமே இருக்குது. சரிங்களா? வெல்கம் கிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து நம்ம தேவையான பொருட்களை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம வெல்கம் கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ கார்ட்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் வரும், செக் அவுட்னு. சரிங்களா? இதே நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டினியூ ஷாப்பிங்னு வரும். இல்லை இதோட நம்ம முடிச்சு போகிறோம், இது மட்டுமே போதும்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா செக் அவுட்னு கொடுக்கணும். ரைட்டுங்களா? செக் அவுட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு உங்களோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்கும். கரெக்டாக நம்ம எந்த பிளேஸுக்கு வரணுமோ அந்த அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுத்துடணும். ஃபோன் நம்பர் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கரெக்டாக கொடுங்க, ஏன்னா காண்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்த ஒரு 2 ஸ்டெப் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதாவது அட்ரஸ் வரதும், அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது கொடுக்கலாம். இது கொடுக்கும்போது நம்மளுக்கு டைரெக்டாக பே பண்ணுற ஆப்ஷன் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த மெத்தடில் வேணாலும் பே பண்ண முடியும். ரைட்டுங்களா? கூகுள் பே, ஃபோன்பே, ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நிறைய நெட் பேங்கிங் வச்சுருக்காங்க. ஸோ எந்த மெத்தடில் வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். பேடிஎம்மு, ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் எந்த மெத்தடில் நம்ம வேணாலும் பண்ணிக்கலாம். கார்டு மூலியமாகவும் நிறைய ஆப்ஷன்ஸு இதில் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ நம்ம கண்டினியூ கொடுத்து பே பண்ணுற மாதிரி வரும். ரைட்டுங்களா? நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோமோ சூஸ் பண்ணி இப்போ நான் ஃபோன்பேவை சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டைரெக்டாக நம்மளுக்கு ஃபோன்பேவுக்கு கொண்டு போயிடும். எவ்வளோ அமௌண்ட்டுன்றதும் நம்ம இங்கே இருக்கிறது அப்படியே அங்கே என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் வரும். நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி கூட இல்லை, இந்த அமௌண்ட் அப்படியே அங்கே கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ இது டைரெக்டாக வந்துச்சு. பே பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ஆர்டர்ஸ்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ளேஸ் பண்ணது ஆக்சுவலி நம்ம 26ஆம் தேதி பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ரிசீவ் ஆகிரும்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வெயிட் பண்ணி. சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் நம்ம மளிகை பொருளுக்கு ஆர்டர் போடணும் இல்லைங்களா? ஸோ அது நம்மளுக்கு இன்றைக்கே ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் டேட்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அமௌண்ட் நம்ம பே பண்ணி ஆர்டர் போடும்போது ஸோ அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்துடுச்சு. சரிங்களா? அந்த டேட்டுக்கும் பிஃபோராகவே நம்ம ரிசீவ் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கில் எப்படி வருதோ அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸோ அதே மாதிரி நம்ம கம்பெனிக்கும் பைமோட் அப்படின்ற மாதிரி லோகோவோடய நம்மளுக்கு அந்த பாக்ஸ் இருக்குது. நம்ம அதை பார்க்கும்போது நம்ம பைமோட்டில் இருந்து தான் நம்ம ப்ராடக்ட் வந்திருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு மற்ற கம்பெனியோட பேஸ் பண்ணும்போது நம்ம கம்பெனியும் பெட்டராக சூப்பராக நம்ம பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் வாங்க. இதில் ப்ராடக்டோட லிஸ்ட்டோடய நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பில் நம்ம வெளியில் வாங்கினோம்னா எப்படி வருதோ அதே போல் பில்லோடய கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பொருட்கள் நம்ம பார்க்கலாம் இருங்க.
இதை பாருங்கள், இதுதான் வந்து பைமோட்லேருந்து நம்ம மளிகை பொருட்கள்லாம் ஆர்டர் போடுறோம் இல்லையா, அந்த பொருட்கள் நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்குறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டட் ஐட்டம்லாம் இருக்குது, சரிங்களா. ஸோ பேக்கிங்கோடு இருக்கிறத எந்த ஒரு ஷாப்பாலையும் அது உள்ளே வந்து எதுவும் மாற்ற முடியாது. பட் இது பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள்லாம் வந்து பல்காக வாங்கி நம்ம ரீபேக்கிங் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்டும் மற்ற ஷாப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான விலையில் உடஞ்ச மாதிரி அதுக்குள்ளே கல் மண் ஸோ அந்த மாதிரியான பொருட்கள்லாம் கூட நம்மளுக்கு வாங்கி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு லாபம் வரட்டும் அப்படின்ற ஒரு பேசிஸில். பட் ஆனால் நம்ம பைமோட் ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரீபேக்கிங்கில் இதில் ரீபேக்கிங் என்னெல்லாம் இருக்குன்னா பாருங்கள், பாதாம் பிஸ்தா அதெல்லாம் ரீபேக்கிங் அவங்க வந்து பல்காக வாங்கி நம்மளுக்கு வந்து ரீபேக் 100 கிராமா 50 கிராமா 1/4 கிலோவா 1/2 கிலோவா ஸோ அந்த மாதிரி ரீபேக் பண்ணுற அந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக தான் வாங்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்பி நம்ம வந்து பைமோட்டில் வந்து தாராளமாக ஷாப்பிங் பண்ணலாம். ஏன்னா நம்ம பக்கம் இருக்கிற கடையில் எந்த அளவுக்கு குவாலிட்டியோடு நம்ம பார்த்து வாங்குவோமோ அதே போல் நம்ம பைமோட்லேயும் வந்து பார்த்து எல்லாமே குவாலிட்டியான பொருட்கள் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கிங்கோடு வர அந்த கம்பெனி ப்ராடக்ட்டு தவிர்த்து வேறு பொருட்கள்லாம் எல்லாமே குவாலிட்டியாக அவங்களே நம்மளுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பில்லோடே கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ப்ராடக்ட் என்ன ரேட்டு அப்படின்றத முதற்கொண்டு நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம பைமோட் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே இதிலேயே வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் ரிசீவ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அது கிட்டு மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க, அது நம்ம ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். ஸோ பெட்டராக இருக்குது. மேக்ஸிமம் எஸ்பிஓவில் இருக்கிற மெம்பர் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள், பக்காவாக இருக்குது. நமக்கு ரேட்டும் கம்மியான விலையில் தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அதிகமான ரேட்டுன்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள், பக்கம் இருக்கிறவங்களுக்கும் இதை ப்ரொமோட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பைமோட் ஆப்புன்றது ப்ளே ஸ்டோர்லேயே வந்திருக்கு. இந்த நேம் வச்சு நம்ம சர்ச் பண்ணும்போது அது கிடைக்கும். வெளியாட்கள் அதாவது எஸ்பிஓ மெம்பர் வந்து நம்ம ஆப்புக்குள்ளேயே நம்ம டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பட் வெளியாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம அவங்க டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ யார் வேணாலும் இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவங்களுக்கான ப்ராடக்ட் வந்து சூப்பராக ரிசீவ் ஆகிடுது. ஸோ எல்லா கம்பெனிஸும் எப்படியோ அதை விட நல்லா நம்மளுக்கு சர்வீசஸ் பெட்டராக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்குது. ஸோ தைரியமாக எல்லோரும் பயன்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ.